வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா. இப்ப இசைஞானி இளையராஜாவை எடுத்துக்கிட்டோம்னா 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. இசையில அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. என்னென்ன உண்டோ, ஒரு பண்ணைபுரத்திலேருந்து இங்க சென்னையில ஒரு தெரியாத ஊர்ல இங்க அவர் வெஸ்டர்ன் கத்துக்கிட்டு, கர்நாடிக் கத்துக்கிட்டு, டெய்லி காலையில 6:30 மணி 7 மணின்னா அவர் ஸ்டூடியோக்கு வந்துருவாரு. ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னா ராஜா சார் கார் வருது அப்படின்னா அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நின்று ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்து 80களில் 80 to 90 அவர் போட்ட அந்த மாதிரி ஒரு பாடல்கள் இனிமே வேற யாராலையும் போட முடியாதுங்கிற ஒரு காலகட்டம் அந்த மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா இன்னைக்கு அவருக்கு 82 வயசு. ஸோ அந்த 82 வயசு அப்படிங்கிறப்ப அந்த இதுல சொல்றாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் சிம்பனி, அந்த சிம்பனி வாசிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 82 இயர்ஸ் அப்படிங்கிறாரு. 82 வயசு அவருக்கு. ஆனா 82 வயசானாலும் அவருக்கு அவருடைய தொழில் மீதான அவருடைய காதல் இருக்குல்ல, அது குறையவே இல்லை. இந்த பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்துக்கங்க, அது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எவ்வளவு மொழி, எல்லா மொழிகள்லையும் நேரடியாக வெள்ளி விழா படங்களை கொடுத்து என்னென்ன இதெல்லாம் உண்டோ தமிழ் சினிமால ஒரு பாடகராக, ஒரு பாடல் ஆசிரியராக, தயாரிப்பாளராக, நடிகராக, அதே மாதிரி கதாசிரியராக, திரைக்கதை வசனகர்த்தாவாக, கோரியோகிராஃபர், நடன ஆசிரியரா, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ தமிழ் சினிமால, தமிழ் சினிமா மட்டும் இல்ல சினிமால என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் விட்டு கலக்கிட்டு இருக்கிறவர் கமல்ஹாசன். அது மட்டுமல்லாமல் அவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வேறு கலைஞர்கள், வேற துறையில இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு பாராட்டுறது, அதாவது சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா எடுக்கிறது, அவங்க எல்லா ஒளிப்பதிவாளர்களா கூப்பிட்டு அதை ஒரு 2 நாளைக்கு ஒரு பெரிய விழாவா எடுத்து நடத்துறது. இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கீதம் சீனிவாசராவுக்கு விழா எடுக்கிறது. இந்த மாதிரி திரைத்துறையில சாதித்தவர்களை பாராட்டுறது, இப்படி பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர் பார்த்தா 70 வயசுல போய் ஏஐ கத்துக்கிறேன்னு அமெரிக்கா போய் அங்க போய் கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்ப நம்ம ஏஐல ஆரம்ப கட்ட நிலையில தான் இருக்கோம் அப்படிங்கிறது பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப சாட் ஜிபிடின்னு அமெரிக்காவோட ஏஐ இருக்கு, அது கொஞ்ச நாளாவே இருக்கு. பட் ஆனா இப்ப டீப் சீக் அப்படின்னு சைனால ஒண்ணு அவங்க கொண்டு ஒரு கலக்கி இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அமெரிக்க தொழிலதிபர்கள், இதுல பெரிய பெரிய ஆள்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் இந்த இவங்க கம்மியான ரேட்ல கொடுத்ததுனால. ஸோ இந்த ஏஜ்ல போய் அவர் ஏஐ கத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஸ்கிரீன் பிளே பண்ணணும், அதுல பல்வேறு விஷயங்களை பண்ணணும்னு அவரு ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல அவர் மும்முரமா இருக்காரு. மேபி அவர் மருதநாயகத்தை கொண்டு வரதுக்காக கூட அதை கத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு துறையில இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒண்ணு வரும், நமக்கு ஒரு அயற்சி வரும், போதும் நம்ம பார்த்தது, ரிட்டையர் ஆயிடலாம், இனிமே நம்ம கத்துக்க என்ன இருக்கு. இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குறோம்னா இனிமே கமல் சாதிக்கு என்னங்க இருக்கு, இனிமே ராஜா சார் சாதிக்கு என்னங்க இருக்கு. கமல் சாரோ ராஜா சாரோ அவங்க பண்ணாத சாதனை கிடையாது, அவங்க வாங்காத விருதுகள் கிடையாது. இனிமே கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும், அவங்க பண்ணது எல்லாமே பண்ணிட்டாங்க நம்ம வெளியில இருந்து சொல்றோம். ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அவங்க இன்னும் கத்துக்கணும், இன்னும் நம்ம சாதிக்கணும், இன்னும் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு வெறியோட தான் இருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது நமக்கு அவங்களோட அரசியல் பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், சொந்த வெறுப்பு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு துறையில தீரா காதலோடும் பக்தியோடும் அவர் தொழில பண்றாருன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கமல்ஹாசன், நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ராஜா சார். ஸோ இவங்க தான் நமக்கு இதை தான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். அதாவது எவ்வளவு ஆனாலும் நான் அதுல புதுசா கத்துக்குவேன், அதுல வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், புது ட்ரெண்டை செட் பண்ணுவேன்னு பண்றாங்க பாருங்க. உலகநாயகன் கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா, அதை இப்படி சொல்லலாம், கலைஞானி இசைஞானி, இந்த 2 பேர் தான் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். அவங்கவுங்க துறையில நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, சலிக்காம சின்சியரா உழைச்சோம்னா வெற்றி பெறலாங்கிறதுக்கு மாபெரும் உதாரணங்கள் இவங்க 2 பேரு. கேன்சர் அப்படிங்கிற புற்றுநோய் மிக கொடுமையான நோய். அதுல பாதிக்கப்பட்டு ஏராளமானவர்கள் வருடந்தோறும் உயிரிழக்கிறார்கள். அதுல மீண்டு வந்தவங்களும் உண்டு. இப்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, சிவராஜ்குமார் அவர் அமெரிக்கால இருந்து சிகிச்சை முடிஞ்சு திரும்பிட்டாரு. அதாவது
கேன்சரை வந்து டிஃபீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆரம்ப நிலையிலேயே கேன்சரை கண்டுபிடிச்சா அதை வந்து முற்றிலும் குணமாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்ததுனால நம்முடைய சிவராஜ்குமார் அவர்கள் அதை வந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ரசிகர்களுடைய பிரேயர்ஸ், அவருடைய என்ன சொல்றது, அவங்க பெற்றோர்கள் செய்த பல நற்பணிகள், அது எல்லாம் சேர்ந்துதான் அவரை வந்து இன்னைக்கு திருப்பி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா திரும்ப வர வச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். குறிப்பா வந்து அவர் ஒரு தீவிர கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் ஒருபடி மேல சந்தோஷம். அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா 100 ஆண்டுகள் இருந்து பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்து ஒரு கலக்கணும் சிவராஜ்குமார் அப்படின்னு சக கமல் ரசிகராக நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். சமீபத்துல இந்த விருதுகள் கொடுத்தாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க, பத்மா அவார்ட்ஸ் குடியரசு தினத்துக்கு வருஷம் கொடுக்கறது தான். அதுல வந்து தாதா சாஹேப் பால்கே இன்னும் அறிவிக்கல, பாரத் ரத்னா அறிவிக்கல. அது அவங்க நினைச்சப்ப அறிவிப்பாங்க, அது பார்ப்போம் யாரை அறிவிக்கிறாங்க என்னன்னு. இதுல என்னன்னா, இதுல தகுதியானவர்களுக்கு கொடுக்காம அதுக்கு முன்னாடியே வேற சில பேருக்கு கொடுக்கும் பொழுது இது சர்ச்சையாகுது. அதாவது உள்ளதுலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கும் பொழுது அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒருத்தருக்கு அந்த அவார்டு கொடுக்குறப்பதான் கேள்வி வருது. இது சம்பந்தமா ஒரு பதிவு பார்த்தேன். அதாவது நடிப்பின் நாயகன் கமல் என்று எல்லோருக்குமே தெரியும். ரஜினி சினிமாவுக்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே கமல் சினிமாவுக்கு வந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் கமல் அவர்கள் வெறும் நடிகர் மட்டுமின்றி இயக்குனர், நடன கலைஞர், பாடகர், எழுத்தாளர், இப்படி கமலுக்கு கலைத்துறையில் தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் கமலுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்ட ஆண்டு 2014. ரஜினி பத்மபூஷன் விருது வாங்கிய ஆண்டு 2000. ரஜினி விருது வாங்கி 14 ஆண்டுகள் கழித்து தான் கமலுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கமலுக்கு வந்து 1990 பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. ரஜினிக்கு பத்மஸ்ரீ எல்லாம் இல்ல, டைரக்டா பத்மபூஷனுக்கு போயிட்டாங்க, பத்ம விபூஷனுக்கு போயிட்டாங்க, தாதா சாஹேப் போயிட்டாங்க. இதுதான் இந்த விருதுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது. இது வந்து அரசியல் கண்துடைப்பு அப்படிங்கிற ஒரு கோவத்தை வந்து ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது அமெரிக்காவோடது, டீப் சீக்குங்கிறது வந்து சைனாவோடது. அப்ப பாருங்க, the world's 500 richest people lost a combined of $108 billion ஒரே நாள்ல லாஸ் பண்ணிருக்காங்க. அதுல யாருக்கு எவ்வளவு லாஸ்ங்கிற செய்தி வந்திருக்கு பாருங்க. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்காக இந்த செய்தி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. மைக்கேல் டெல் லாஸ்ட் $13 billion. ஜேசன் ஹொனாங் லாஸ்ட் $20.1 billion போயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் சாம்பன் ஜாஹோ லாஸ்ட் $12.1 billion. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, the world's top 500 wealthiest individuals saw their fortunes diminish by over $100 billion ஒரே நாள்ல. This happened after DeepSeek, a new artificial intelligence model from China, put in question the massive investments being made on the sector. Such a sharp decline affects a personal fortunes while also having ripple effect across the various industries and financial sectors. இது வந்து எத்தகைய பொருளாதார விளைவுகளை, பொருளாதார சிக்கலை உலகமெங்கும் ஏற்படுத்தும்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். We have to wait and watch.